ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி 2 தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கினார். 2026 சட்டசபை தேர்தலை இலக்காக கொண்டு கட்சிப் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்நிலையில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் விஜயுடன் கைகோர்த்துள்ளார். சில தினங்களுக்கு முன் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்திய பிரசாந்த் கிஷோர் மாமல்லபுரத்தில் நடந்த தவேக 2ஆம் ஆண்டு விழாவிலும் பங்கேற்றார். 35 ஆண்டுகால அரசியலில் விஜய் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளார். விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் பேசியிருந்தார். இந்நிலையில் 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பார் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக விருப்பம் தெரிவித்துள்ளது. ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தவேக விரும்பவில்லை. 2026 தேர்தலை தனித்து சந்திக்க கட்சித் தலைவர் விஜய் வியூகம் வகுத்து வருகிறார். விஜய் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். விஜய் தனித்து போட்டியிடப் போவதாக பிரசாந்த் கிஷோர் அறிவித்திருப்பது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.